டேய் என்னடா பிரெட் தின்னுக்கிட்டு இருக்க? என்னடா பிரெட் தின்னுக்கிட்டு இருக்க? இது நீத்தாக்க ஒரே அடி அடிச்சு கால சிவனாய் பிடிச்சிடா மக்காளி. நீ என்னடா உட்காந்து பிரெட் தின்னுக்கிட்டு இருக்க? மோரே பாரு. கூறு கெட்ட கடப்பார நான் தாள் எங்களை நேத்து சாயந்தரமே துரத்தி விட்டுருச்சு. விடிய விடிய சோறு தண்ணி இல்லாம கிடந்தோம். காலையில ஒரு மெடிக்கல் ஷாப் திறந்தா முதல்ல அவகிட்ட போய் கேட்டு பிரெட் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். இன்னையெல்லாம் சரிப்படாத பங்காளி. சோறு தண்ணி இல்லாம வீதியில விட்டுருவாங்க போல. இவரு அங்க மனுஷங்களா கிரிக்கெட்டா விளையாடுறாங்க. அவங்க அரக்குங்க பங்காளி. கிண்ணறர்கள் கேள்விப்பட்டிருக்கியா? கொம்பு வச்சவங்க. அந்த மாதிரி மோசமான குரூப் பங்காளி. அவங்களோட இன்னைக்கு கிரிக்கெட்ல ஆடக்கூடாது பங்காளி. நம்ம பேருக்கே இழுக்கு. நம்மள முச்சந்தியில விட்டுருவாங்க. சரியா? இங்க ஒரு நீ 5 கப்பு வச்சிருக்க, நான் 5 கப்பு வச்சிருக்கேன். அந்த அவனையும் கூப்பிட்டுக்குவோம். அந்த உறங்காமட்டி கேட்காரு. அவன்கிட்ட 3 கப்பு இருக்கு. 18 சீசன்ல நம்ம கிட்ட 13 கப்பு இருக்கு. நம்ம போய் கேட்போம், நியாயத்தை கேட்போம். இவங்க என்ன மேட்சா விளையாடுறாங்க? இவங்க அரக்கைகளோட எல்லாம் விளையாட முடியாது. இருக்கிறது அடிப்படையான கோரிக்கைகள் தான். ஒண்ணு இல்ல, 18 வயசுக்கு கீழே இருக்குமே எவனுமே கிரவுண்ட பக்கத்து கால் வைக்க கூடாது. ஐபிஎல் முடிச்சிட்டு நீ போயிருவ. அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்படி போவேன்? அவன் படிப்பு என்னது கேட்கணும். கண்டிப்பா நமக்கு படிப்பு தானே முக்கியம். ரெண்டாவது 220க்கு மேல எவனுமே அடிக்க கூடாது. ஆமா, அடிச்சா அவன் 3 மேட்சுக்கு பேன், 6 பாயிண்ட் ஸ்பாட்லயே புடுங்குறோம். ஸ்பாட்ல 6 பாயிண்ட் புடிங்கிரணும். இவங்களோட விளையாண்டு நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு பங்காளி. இங்க வரு, நம்ம யாரு? பூர்வீக குடி ஆண்டவரப்பர அவக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிட கூடாது. ஆனா இன்னொன்னு கவனிச்சா, வெக்கம் கெட்டவன பல்ல காட்டுறியடா. வெக்கம் கெட்டவன இல்ல பங்காளி, எனக்கு சோறு தண்ணி இல்லங்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. 6 ஓவர்ல 110 ரன் அடிச்சாங்க. நீ 20 ஓவருக்கு அவ்வளவு. ஆனா என்ன நடந்தாலும் இங்க பாரு, அவங்கள அசிங்கப்படுத்தி நம்மள தெருவிலே விட்டாலும் என்ன ஒரு 2 கரண்டி அள்ளி உள்ள போடலன்னா உனக்கு உறக்க வராது. அதனால KL ராகுல பாத்தியா? பாவங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு மனுஷன் 150 அடிச்சு ஒரு சாதனையை படைச்சிட்டு நிம்மதியா ஒரு நைட்டு தூங்க விடலையே. அந்த ஆளுக்கு சோறு இறங்குமா? இல்ல ஒரு கிளாஸ் தண்ணி தான் வாக்கில இறங்குமா? அப்பவே போட்டு புதைச்சிட்டாங்களே. அவன் சோட்டா பீம்னா அதான் அந்த வயசுக்கு மீறின வேலையா பாப்பானே, 15 வயசுக்காரன் சூரியவன்சி. அவன் விளங்குவானா? 15 வயசுல நீ எல்லாம் என்ன பங்காளி பண்ணிட்டு நம்ம என்ன பங்காளி பண்ணா? ஸ்கூலை எப்படி கட்டடிக்கிறது? அதுக்காக நைட்டு முழு வெங்காயத்தை கக்கத்துல வச்சுட்டு காலையில எந்திரிச்சு என்னடா காய்ச்ச வரலன்னு பார்த்தா வெங்காயத்தை வெட்டி வைக்கணுமா? அது கூட நமக்கு தெரியாதே பங்காளி அந்த வயசுல. இவனுங்களோட இதுக்கு மேலலாம் நம்மளால குப்பை ஓட்ட முடியாது. உன்ட்ட 5 கப் இருக்கு, என்கிட்ட 5 கப் இருக்கு. ஒரே முடிவு, நம்ம சொல்ற ரூல்ஸுக்கு எல்லாம் BCCI ஒத்துக்கிட்டா நம்ம IPL ஆடுவோம். இல்லையா எல்லாரும் 5 கப்பு வாங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிப்போம் ஃப்ரெஷ்ஷா. இதுக்கு மேல வராண்டா பேர கட்டுவாங்க. அவனை ஈசால என்ன பண்றது? அவன் லிஸ்ட்ல வைக்கிறது. அவனை ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த கண்ணந்தேவ டீ பொடி அவள இருக்கால இல்ல, அவள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா அவளை CSK புடினால அவன் ஜோலி முடிச்சிடும். ஆனா இதுக்கு மேல நல்லா யோசிச்சு பாரு பங்காளி. நான் ஒரு பெரிய கடப்பார, நீ வந்து கம்பேக் CSK அப்படி இப்படின்னு இத்தனை சீசனா மண்டைய கிளி வச்சிருந்தா, நேத்து வந்த போய் அந்த பஞ்சாப்கார அவன் ஒரு கப்பு தானே கேக்குறான், கொடுத்து தொலைய வேண்டியானே. அராஜகம் பண்றாங்க, கிண்ணறர்கள் அராஜகம் பண்றாங்க. ஒரு கப்பு தானே கொடுத்து தொலைஞ்சு போகடான்னு விட வேண்டியானே. இப்படியா இந்த சோறு இல்லாம அதுவும் நம்ம யாரு? ஆண்ட பரம்பரை பேரை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான். இனிமேல் இவனுக்கு ஆடுனா நமக்கு IPL வேண்டாம். புறக்கணிக்கிறான். ஆல்ரெடி கேக்காரு புறக்கணிச்சு புதைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்மளும் புறக்கணிக்கிறான். இனி IPL நடக்கணும்னா இவங்க எல்லாம் வரவே கூடாது. பண்ணணும் பங்காளி, போராட்டம் பண்றோம். கருப்பு கொடி எடு.